Taste the Daily. இந்த சந்திப்புக்கு அப்புறமா தான் அந்த விமர்சனத்தையும் வைக்கிறார். இனிமே இங்க சித்தாந்தத்துக்கும் சினிமாவுக்கும் தான் வந்து மோதல். லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர். தமிழ் நாள் அன்னைக்கு அண்ணன் வந்துட்டு மேடையில ஏறி பேசுறாரு. அன்னைக்கு பேசின பேச்சே விஜயை போட்டு பொலன்னு பொலந்து நீ கொள்கையே இல்ல கூமுட்டையா இருக்க அப்படின்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும், இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல நடுவாளனாக்க லாரி அடிச்சு செத்து போன்னு பேசினதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு வைரலா போச்சு. காரணம் என்ன? அன்னைக்கே வந்துட்டு அண்ணன் வந்துட்டு பொலன்னு பொலந்து. ஆனா இதே விஜய் தான் இதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டுக்கு முன்னாடி எவ்வளவு சிலாக பேசினாரு. தம்பி கூப்பிட்டா போவேன், தம்பிக்காக வேலை பார்ப்பேன், தம்பி தமிழன் தானே, அதே சீமா தூக்கி பிடிச்சா இன்னைக்கு அது விமர்சனமா வந்து நிற்கிறேன். வெறும் திரைக்கவர்ச்சி வச்சு வராதிங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு நீங்க கட்சி ஆரம்பிச்சு. என்ன செயல்பாடுகள் செய்றீங்கிறது இருக்குல்ல. திரைக்கவர்ச்சி சினிமால இருந்து வராருன்ற மாதிரி பேசுறீங்க. ஆனா அவர் நிறைய கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசுறாரு. கொள்கை தலைவரை அறிவிக்கிறாங்க. கடுமையான பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, சாதி எதிர்ப்புகள் கடுமையா பேசுறாங்க. லாக்அப் மரணங்கள் எல்லாத்துலயும் அவங்க ஒரு கொள்கை முடிவோட தானே அணுகுறாங்க. இன்னுமே நீங்க அவரை திரைக்கவர்ச்சின்றதுக்குள்ள சுருக்கிறதோட பின்னணி சாதி ஆணவ படுகொலை நடந்து தமிழ்நாடே வந்துட்டு கொந்தளிச்சு நிக்குது. அதுல உங்களோட நிலைப்பாடு நடந்து எத்தனை நாள் ஆகுது? இன்னைக்கு வரைக்கும் ஒரு குரல் கொடுத்துருக்கீங்களா? ஒரு சின்ன ட்வீட்டாவது போட்டிருக்கீங்களா? ஏன் போடல? அப்போ வந்துட்டு திமுக எப்படி வந்துட்டு சாதிய ஆணவ படுகொலையை அணுகுதோ அதே போலதான் நீங்களும் அணுகுவீங்கன்னாக்க அப்ப எந்த விதத்துல நீங்க மாற்றா நிக்கிறீங்கிற கேள்வி வருது இல்ல. இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல கூட வந்துட்டு கூட்டமா சேருவோம், குடும்பமா சேருவோம், நாங்க வந்துட்டு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கறது மட்டுமே பேசுறீங்கன்னாக்க மக்களோட பிரச்சனைகளை எப்ப பேசுவீங்கன்னு வருது இல்ல. அவரு எனக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு, 67 அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை என்னால கொண்டு வர முடியும்னு அவர் உறுதியா நம்புறாரு. எல்லாத்தையுமே விஜய் எடுக்கிறாருன்னு நிறைய கருத்து கணிப்புல நம்ம பாக்குறோம். 2026 அதுவும் குறிப்பா நாம் தமிழருக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குவார் என்றார். தாவேக ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்குவான்னு கேட்டா நிச்சயமா வாங்கும். அதுல எந்த மாற்று கருத்து? நாம் தமிழருக்கு மேலையா கீழையாங்கிறது தானே வரட்டும், அது வரட்டும். சினிமாவில் அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு கேட்டா நிச்சயமா சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார். யாரும் இல்ல. அரசியல்ல என்ன பண்றாங்க அதுதான் கேள்வி. திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, என்ன நடந்துருக்கு, ஊழலுக்கு மாற்றுன்னு அவர் ஒரு கிளியர் அஜெண்டாவோட தானே வராங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தெளிவு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், இபிஎஸ் அவர்கள் எங்களை அழைக்கிறார் அப்படின்னாக்கா அழைச்சிட்டு போட்டோம். அது அவருடைய தார்மீக உரிமை. எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு உண்டான உரிமை இருக்கு. காலம் இருக்குங்க, பொறுத்திருப்போன்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பு பேசுறாரு. ஒருவேளை அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து என்ன பண்றது சொல்லு. நாம் தமிழர் கூட்டணி வச்சு திரு கார்த்திகேயன் பல்லாவரம் எம்எல்ஏ ஆயிரு. 20-30 நாம் தமிழர் எம்எல்ஏ வராங்க. அவங்க தொகுதியில கடுமையா உழைக்கும் போது இதுவரைக்கும் இப்படியான உழைப்ப பார்த்ததே இல்லாத மக்களுக்கு போது அடுத்த தேர்தலில் நீங்க தனியா நிற்கும் போது நீங்க 20 பேர் ஏற்கனவே ரிசர்வ் ஆயிருவீங்க. இன்னும் 20 பேர் வருவாங்க. இப்படித்தான ஒரு கட்சியை வளர்க்க முடியும். நான் கடைசி வரைக்கும் தனியா தான் நிற்பேன், யாரோடையும் சேர மாட்டேன், நான் என்னோட கொள்கை இதுதான், நீங்க இதுக்கு ஓட்டு போட வாங்க, நான் அடமண்டா இருப்பேன், நீங்க என்ன தேடி வாங்கன்னு சொல்றேன். நாங்கள் வந்துட்டு 1-2 வெற்றியை தான் அடைவோம் அல்லது வெல்ல மாட்டோம், ஏதோ ஒண்ணு நடக்குது. இதை நோக்கி உங்களுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு வலிக்குதுங்கிற விஜய் முதல் தேர்தலே கூட்டணி பத்தி பேசுறாங்க, கூட்டணி ஆட்சி பத்தி பேசுறாரு, தோழமை பத்தி பேசுறாரு. சோ அவர் பிராக்டிகல் அரசியல் இருக்காரு. நாம் தமிழர் அது அந்த பிராக்டிகல் அரசியல் இல்லங்கிறது தான். நீங்கள் மக்கள் பணியே செய்யாமல் நாங்க வென்றுவோம், நாங்க வந்தா ஜெயிச்சிருவோம், எல்லாத்துலயும் பண்ணுவோம். அந்த குழந்தையோட அழுகையை எப்படி துடைக்கிறாரோ அதே போல தமிழ்நாட்டினுடைய அழுகையும் நாளைக்கு துடைப்பாரு. நீங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க ஒரு கிட்டத்தட்ட எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் ரேஞ்சுக்கு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி வைக்கிறாங்க சார். ப்ரொஜெக்ஷன் தான், பிம்பங்கள் தானே. பலூனை வந்து நீங்க அவங்க ஒரு கேலி பொருளாவே பாக்குறீங்க. அவர் ஒரு கிண்டல் தொழிலே அவங்களை அணுகுறீங்க. ஸ்டாலின், இபிஎஸ், விஜய்ன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்த்துறாங்க சார். நீங்க அந்த இடத்துக்கு சீமான் நகர்த்தவே மாட்டீங்க. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மருத்துவர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தொடர்பா திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியா கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பா முதல்வரோட சந்திப்புக்கு பிறகு இன்னும் விமர்சனங்கள் அதிகமா இருக்கு, அவங்க ஏதோ ஒரு டீல் நடந்திருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. திரு சீமான் அவர்களும் அதற்கு விளக்கம் கொடுக்கிறாரு. ஆனாலும் அந்த விமர்சனம் தொடர்ந்துட்டே இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? அந்த விமர்சனத்துல வைக்கிறதுல பாதி பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்க தான். திமுக காரங்களே எப்படி வந்துட்டு திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டுக்கு எதிராக வேலை செய்வாங்க. நீங்க அதை அந்த அந்த லாஜிக்கை யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன பின்னணியில் நடக்குது அப்படிங்கிறது. தனிநபராக ஒருவரை போய் சந்திச்சுட்டு வர்றதுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அதை வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியாகத்தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, அது உங்களுடைய இது உள்நோக்கங்கள். அதை நம்ம எதுவும் பதில் சொல்ல முடியாது. அங்கே என்ன சந்திப்பு நடந்ததுங்கிறது ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்றும் பெரிய 1 மணி நேரம் 2 மணி நேரம் சந்திப்பு கிடையாது. போனாங்க, பேசினாங்க, துக்கம் விசாரிச்சாங்க, வெளில வந்தாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
அதை பற்றி எல்லாரும் வெளிப்படையாகவும் பேசிட்டாங்க என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம். அதை தாண்டி அதுக்கு பின்னாடி டீலிங் நடந்துச்சு, இது பண்ணாங்க, அதனால தான் இவருக்கு பாஸ்போர்ட் கொடுத்தாங்க, அதனால தான் இவருக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் பேசுறீங்கன்னா பேசிட்டு இல்ல, அது அந்த அசைன்மெண்ட்டை தாண்டி விஜய் திட்டுறதுக்கு தான் திமுக அவரை அசைன்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னாக்க, அதே மேடையில் விஜயை திட்டுன அதே மேடையில் கருணாநிதியை விட்டு கிழிக்கிறார். நீ உண்ணாவிரதம் எதற்காக இருந்த? இங்கே வந்துட்டு இந்தியா எந்த விதத்துலையும் உங்களுக்கு அந்த போருக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா யாருக்கு கோரிக்கை வச்சு உண்ணாவிரதம் இருந்தேன்னு கலைஞர் அவர்களை போட்டு கிழிக்கிறாரு. அப்போ அதையும் வந்துட்டு திமுக தான் அசைன்மெண்ட் கொடுத்துச்சா? இப்படி பேசுங்கன்னு சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்துச்சா? அதே போல் இங்கே பேசும்போதும் சரி, இன்னொரு மேடையிலையும் வந்துட்டு இசட் பிரிவு ஒய் பிரிவுன்னு பேசுனதும் வந்துட்டு ஒரு இதாக மாறிச்சு. இப்போ அந்த மேடையிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க கலைஞர் அவர்களை போட்டு கிழிக்கிறார். நீ வந்துட்டு ஓசி ரயிலில் ஏறி வந்து நீயா வந்துட்டு எங்க காமராஜனுக்கு நீ ஏசி போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பேசுறாரு. அப்ப இது எல்லாமும் திமுக தான் போட்டு கொடுத்து கேள்வி வருதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சந்திப்புக்கு முன்னாடி இந்த இசட் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு தொடர்பான கேள்விக்கு ஆமாங்க தம்பி பிரபலமா இருக்காரு, அவர் வெளில போனா பாதுகாப்பு இருக்கணும் இல்லைங்க, அதனால அவர் கொடுக்குறாங்க, இதுல என்ன இருக்குன்னு கடந்து போனவர் இப்போ அந்த இதை பர்பஸா எடுத்துட்டு வந்து விஜய் அடிக்க வேண்டிய தேவை என்ன வருதுங்கிறது தானே? இல்ல அப்பதான் இந்த சந்திப்புக்கு அவங்க ஒரு உள்நோக்கம். அது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா காமராஜர் அவர்களுடைய எளிமையை நீங்க சொல்லும்போது அந்த மேடையை நீங்க முழுசா பார்த்தாதான் அவர் என்ன பேசினாருங்கிறது தெரியும். காமராஜர் அவர்களுடைய எளிமையை பேசும்போது காமராஜர் அவர்களுக்கு முன்னாடி காவல் வாகனம் போச்சுனாக்கா அதை நிறுத்தி எதுக்காக நீ கொண்டு போற, நான் என்ன பாகிஸ்தான்லயா போறேன், நான் சொந்த நாட்டுக்குள்ள தானே போறேன்னு சொன்னவர் காமராஜர் அப்படிங்கிறத சொல்லும்போது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்லாதவனுக்கெல்லாம் வந்துட்டு இசட் பிரிவு கொடுக்கும்போது ஐயா பெருந்தலைவராக இருந்து அவர் முதல்வராக இருந்தவருக்கு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறார் பாருங்க, அந்த எளிமையை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரே தவிர அது வந்துட்டு நேரடியா இதை அடிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் பேசின ஒரு விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம், அண்ணன் வந்துட்டு விஜய் பேர் அவர்களை சொல்ல கூட இல்லை, தாவேக்காங்கிற பேரை சொல்ல கூட இல்லை, ஆனாலும் அவர்கள் கதறி கொண்டு இருக்கிறார்கள். அவரை தான் உணர்த்தி பேசுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நேரடியாக அவர் பேரை சொல்லி கூட பேசல. ஆனா அதற்கு இவ்வளவு கதறுகிறார்கள்னா கதறிட்டு போட்டு அது நமக்கு பிரச்சனை இல்லை. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, இங்கே கொள்கை ரீதியாக நம்ம வந்துட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இங்க வந்துட்டு வரும்பொழுது அதற்கு குறுக்கால வந்துட்டு குறுக்கு சால் ஓட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, குறுக்கு சால் ஓட்டுவது போல நீங்க வந்துட்டு திரைக்கவர்ச்சியை மட்டும் வைத்துக் கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் நாங்க எப்பயுமே விஜய் அவர்கள் வரும்போது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது நாங்க சொன்னது என்னன்னாக்க, திரைக்கவர்ச்சி மட்டும் பத்தாது, நீங்க வந்து இங்க உழைக்க வேண்டியது நிறைய இருக்கு, கொள்கை ரீதியாக நீங்க வந்துட்டு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நிறைய இருக்குங்கிறத அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை தான் நாங்க இப்பவும் சொல்றோம். வெறும் திரைக்கவர்ச்சியை வச்சு வராதிங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு நீங்க கட்சி ஆரம்பிச்சு, என்ன செயல்பாடுகள் செய்றீங்கிறது இருக்குல்ல, அந்த செயல்பாடுகளை பார்த்துட்டு தான் நீங்க விமர்சிக்க இல்ல. அவர் என்ன இந்த சந்திப்புக்கு அப்புறமா தான் அந்த விமர்சனத்தையும் வைக்கிறார். இனிமே இங்க சித்தாந்தத்துக்கும் சினிமாவுக்கும் தான் வந்து மோதல், அது ஒரு போர் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்றாரு. ஆனா இதே விஜய் தான் இதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டுக்கு முன்னாடி எவ்வளவு சிலாகிச்சு பேசினாரு, தம்பி கூப்பிட்டா போவேன், தம்பிக்காக வேலை பார்ப்பேன், தம்பி தமிழன் தானே, அதே சீமான் தூக்கி பிடிச்சா இன்னைக்கு அது விமர்சனமா வந்து நிக்குது. அப்ப என்ன நடந்து நடுவுலன்னு பார்க்கும்போது இந்த சந்திப்பு நடக்குது. இல்ல அப்படின்னா நீங்க மாநாட்டுக்கு பிறகு அண்ணன் நீங்க வந்துட்டு கவனிக்கவே இல்லைன்னு அர்த்தம். மாநாடு முடிந்த அடுத்த மேடை நவம்பர் 1 நடக்குது. தமிழ்நாள் அன்னைக்கு அண்ணன் வந்துட்டு மேடையில ஏறி பேசுறாரு. அன்னைக்கு பேசின பேச்சே விஜயை போட்டு பொலன்னு பொலந்து நீ கொள்கையே இல்லை கூமுட்டையா இருக்க அப்படின்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும், இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை நடுவாளனாக்கா லாரி அடிச்சு செத்து போகுன்னு பேசினதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு வைரலா போச்சு. காரணம் என்ன, அன்னைக்கே வந்துட்டு அண்ணன் வந்துட்டு பொலன்னு பொலந்துட்டாரு. கொள்கை இல்லாமல் நீ நின்னா சித்தாந்தத்துக்கு உண்டான போர். இன்னைக்கு என்ன மேடையில பேசினாரோ இதே பேச்சை அன்னைக்கும் பேசியிருக்கிறார். நீ இங்க வந்துட்டு குறுக்கால வந்து நின்னாக்க எங்கள் சித்தாந்தத்துக்கு எதிராக நீ நிற்பாயானால் பெத்தவனாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரி தான் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இதே வார்த்தைகளை அப்படியே அன்னைக்கு பேசினார் நவம்பர் 1 அன்னைக்கு. அப்ப நீங்க அதை கவனிக்கல, இதை மட்டும் தான் கவனிப்பீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர நம்ம அதை வந்துட்டு பெருசுபடுத்த தேவையில்லை. இதுல நீங்க அவரை சினிமாவோட இன்னமுமே கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி, திரை கவர்ச்சி, சினிமால இருந்து வராருன்ற மாதிரி பேசுறீங்க. ஆனா அவர் நிறைய கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசுறாரு, கொள்கை தலைவரை அறிவிக்கிறாங்க, கடுமையான பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, சாதி எதிர்ப்புகள் கடுமையா பேசுறாங்க, லாக்அப் மரணங்கள் எல்லாத்துலயும் அவங்க ஒரு கொள்கை முடிவோட தானே அணுகுறாங்க. இன்னுமே நீங்க அவரை திரை கவர்ச்சின்றதுக்குள்ள சுருக்கிறதோட பின்னணி என்ன? பின்னணி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப கொள்கை தலைவராக ஈவேரா அவர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஈவேராவோட கொள்கையில தான் வந்துட்டு தேங்காவை தூக்கிட்டு மழை வரக்கூடாதுன்னு சுத்தணுங்கிறதெல்லாம் வருதா? அந்த கொள்கை ரீதியாக தான் நீங்க நடக்கிறீங்களான்னு இருக்குல்ல, நீங்க சொல்றதுக்கும் செயலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்குல்ல, அங்கதான் நாங்க கேள்வி எழுப்புறோம். நீங்க கொள்கை நாங்க வந்துட்டு ஈவேராவை ஏற்கல ஏற்கிறோம் அதை விட்டுருங்க. ஆனா நீங்க ஏத்து வச்சிருக்கீங்கல்ல, அவர் சொல்லக்கூடிய கொள்கையை நீங்க பின்பற்றுறீங்களாங்கிற கேள்வி இருக்கு. அவர் தமிழை பற்றியோ அல்லது மொழியை பற்றியோ கற்பை பற்றியோ பெண்களை பற்றியோ அவர் பேசினதெல்லாம் அப்புறம் வச்சுக்கும். இவருடைய கடவுள் மறுப்பு அப்படிங்கிறதே நீங்க ஏற்கலன்ட்டீங்க.
அல்லது மூட நம்பிக்கை மறுப்புங்கிறது இருக்குல்ல, அதையாவது ஏற்கிறீங்களா இல்லையா? அதை அவங்க கிளியர் பண்றாங்க, அதையாவது ஏற்கிறீங்களாங்கிறதான் கேள்வி. இப்போ தேங்காவை தூக்கிட்டு சுத்துனாக்க மழை நின்றுங்கிறது மூட நம்பிக்கையா கடவுள் நம்பிக்கையா? இந்த கேள்வி வருது இல்ல. அப்ப இதை தடுக்க வேண்டிய நிர்வாகிகள் யாரு? இதை செய்யாத அப்படின்னு சொல்லி தடுக்க வேண்டிய நிர்வாகி, அதை நீங்க தடுக்கவே இல்லை, அதை செய்ய விடுறீங்கன்னாக்க அப்ப உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்கிறது இருக்குல்ல. ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்னீங்க சாதிய ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ சாதிய ஆணவ படுகொலை நடந்து தமிழ்நாடே வந்துட்டு கொந்தளிச்சு நிற்கிது. அதில் உங்களோட நிலைப்பாடு என்ன? நடந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் ஒரு குரல் கொடுத்துருக்கீங்களா? ஒரு சின்ன ட்விட்டாவது போட்டிருக்கீங்களா? ஏன் போடல? அப்போ வந்துட்டு திமுக எப்படி வந்துட்டு சாதிய ஆணவ படுகொலையை அணுகுகிறதோ அதே போலதான் நீங்களும் அணுகுவீங்கன்னாக்க அப்ப எந்த விதத்துல நீங்க மாற்றா நிக்கிறீங்கிற கேள்வி வருது இல்ல. அவங்களும் கடந்து போவாங்க, பேச மாட்டாங்க. அது வந்துட்டு சாதி ஆணவ படுகொலைன்னா ஒரு தனியா ஒரு சட்டம் போடணுமான்னு கேட்பாங்க. நாம் தமிழர் கட்சி அதை கடுமையாக வலியுறுத்துறோம். சாதிய ஆணவ படுகொலைக்காக நீங்கள் தனியாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். அந்த சட்டத்தின் மூலமாக தான் இதை குறைக்க முடியும் அப்படிங்கிறது அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, விசிகால இருந்து அவங்க வந்துட்டு சொல்றாங்க, இல்ல மற்ற நிறைய அமைப்புகள் சொல்றாங்க. இதையெல்லாம் வந்துட்டு நீங்க எந்த விதத்திலையாவது அணுகிறீங்களா அப்படிங்கறதான் கேள்வி இருக்கு. அப்ப இதுதான் கொள்கை, இதுதான் வந்துட்டு செயல்பாடு. இந்த செயல்பாட்டில் எதுவுமே வராம இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல கூட வந்துட்டு நாங்க கூட்டமா சேருவோம், குடும்பமா சேருவோம், நாங்க வந்துட்டு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கறது மட்டுமே பேசுறீங்கன்னாக்க மக்களுடைய பிரச்சனைகளை எப்ப பேசுவீங்கன்னு வருது இல்ல. அவரு எனக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு, 67 77 அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை என்னால கொண்டு வர முடியும்னு அவர் உறுதியா நம்புறாரு. குறிப்பா திமுகல இருந்து ஒரு பர்சன்ட் வாக்கு, அதிமுக இருந்து ஒரு பர்சன்ட் வாக்கு, ஈவன் நாம் தமிழருக்கு போயிட்டு இருந்த வாக்குகள் எல்லாத்தையுமே விஜய் எடுக்கிறாருன்னு நிறைய கருத்து கணிப்புல நம்ம பாக்குறோம்ல. கருத்து கணிப்புகள் நீங்க எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, ஒரு 100 கோடி ரூபா கொடுங்க, நாளைக்கு நீங்க தான் முதல்வர், நான் கருத்து கணிப்பு வெளியிடுறேன். அது மிகப்பெரிய நிறுவனம் ஒன்று வெளியிடும், எல்லா பத்திரிகைகளும் உடனடியாக அதை வந்துட்டு அச்சிட்டு வெளியிடும். கருத்து கணிப்புகள்ங்கிறதெல்லாம் முழுக்க போலியாக மாறி பல ஆண்டுகள் ஆகி போச்சுங்க. இன்னும் நீங்க அதை நம்பிக்கொண்டு இருந்தீங்கன்னாக்கா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இதுவரை நீங்கள் நடந்த கருத்து கணிப்புகளை எடுத்து போட்டு பாருங்க. கருத்து கணிப்புக்கும் ரிசல்ட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் ஒரே ஒருத்தராவது இத்தனை சதவீதம் வாங்கும்னு சொல்லியிருக்காங்களாங்கிறத நீங்க எடுத்து பாருங்க. இல்ல 2024 தேர்தலில் நாம் தமிழர் 7-8% வரைக்கும் வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் அத்தனை பேரும் 2024 தேர்தலில் இது வந்துட்டு ராகுலா மோடியான்னு நடக்கிறது, இது வந்துட்டு கருத்து கணிப்பு வழியாக பாத்தீங்கன்னாக்க நாம் தமிழ் பின்னோக்கி போகணும்னு தான் சொன்னாங்க. இல்ல அந்த சமயத்துல என்டிஏ கூட்டணி 18% வாக்குகள் வரும், பாஜக சீட்டுகள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு, அதிமுக போற வாக்குகள் நாம் தமிழருக்கு போக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் ஒரு கிளியரான ஒரு 2024 ஒரு கருத்து கணிப்புகளை சொன்னாங்க. யார் கொடுத்த கருத்து? நான் ஒர்க் பண்ண சேனல்ஸ்ல இந்த மாதிரி டேட்டாஸ் நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்த அத்தனை கருத்து கணிப்புகளையும் எடுத்து பாருங்க. அவர்களுடைய மேனிப்புலேஷன் இல்லாமல் கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் யாருங்கிறத நீங்க காட்டுங்கன்னு சொல்றோம். நம்ம வெளியிட்ட அத்தனை கருத்து கணிப்புகளையும் வச்சு பார்ப்போம். எக்ஸிட் போல்னு வச்சாங்க பாருங்க, எக்ஸிட் போல கூட நீங்க எடுத்து பாருங்க. அதாவது தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வச்சதை கூட நீங்க எடுத்து பாருங்க. இந்த கருத்து கணிப்புகளால் இருக்கக்கூடிய உண்மையை வந்துட்டு கொண்டு வரவே முடியாதுங்கிறத நான் தெளிவா நம்புறேன். காரணம் என்னன்னாக்க, நீங்க கடல்ல போய் ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை நிரப்பி அந்த தண்ணிக்குள்ள இந்த வந்து சுறாவோ திமிங்கிலமோ இல்லைன்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு உதாரணம் தான் அது. காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள்கிட்ட நீங்க கருத்து கேட்கறதுக்கு பதிலா ஒரு 1000 பேருக்கோ 2000 பேருக்கோ நீங்க கருத்தை கேட்டு விட்டு இதுதான் மொத்த தமிழகத்துக்கு உண்டான கருத்துன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதனாலதான் சொல்றேன், அது நீங்க எவ்வளவு சயின்டிபிக்கா பண்ணாலும் அது வந்துட்டு சரியாக அமையாதுன்னு சொல்றதுக்கு காரணம் கருத்து கணிப்பு ஒரு டைரக்ஷனை காட்டுறது தானே. விஜய் இவ்வளவு பர்சன்ட் இங்க எல்லாம் வாக்கு எடுக்கிறாரு, இந்த ரீஜன்ல ஒரு வாக்கு இருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் வரும், ஒரு டைரக்ஷனை காட்டுறது தானே சார். 2026 தேர்தல் முடிவு நாம் தமிழருக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குவாருன்றாங்களே சார். ஒருபோதும் கிடையாது. அப்படி போடுறவங்களா இருந்திருந்தா நீங்க வந்துட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க விஜய் அவர்களை அண்ணன் ஆதரவு தெரிவித்த போதும் விஜய் அவர்களோட வாக்குகள் ஏதாவது நாம் தமிழ் கட்சி பக்கம் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி வந்துருந்துச்சுனாக்க எங்க வாக்கு தான் வந்து நீங்க பெருசாயிட்டீங்க நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட வாக்கே அந்த 1% வாக்கு தானாங்கிறது தாண்டிடும் இல்லையா? அப்ப உங்களுடைய வாக்குகள் ஒருபொழுதும் நாம் தமிழ் கட்சிக்கு விழவே இல்லைங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப யாருடைய வாக்குகள் வருதுனாக்க கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக வரக்கூடிய வாக்குகள் மட்டும்தான் நாம் தமிழ் கட்சிக்கு வந்திருக்கு. அது ஒருபொழுதும் திரும்பி வேற கட்சிகளுக்கு போகவே போகாது. இன்னும் வளருமே தவிர ஒருபொழுதும் எங்களுடைய வாக்குகளை அவர்களால் சரிக்க முடியாது. நான் தெளிவா பல இடங்கள்ல பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறேன். இந்த முறை தாவேக ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்குமான்னு கேட்டா நிச்சயமா வாங்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா புதிதாக வரக்கூடிய கட்சி அவருக்குன்னு ஒரு பிரபலம் இருக்கிறது. தமிழருக்கு மேலையா கீழையாங்கிறது தானே வரட்டும், அது வரட்டும். அது தேர்தல் முடிவுகள் தான் உங்களுக்கு காமிக்கும். கருத்து கணிப்புகள் அதை வந்துட்டு காமிக்காது. தேர்தல் முடிவுகள் தான் காமிக்கும். பேசுவோம். இப்போ 3 பேருமே அதிமுக, விஜய், நாம் தமிழர் எல்லாருமே கடுமையான பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறாங்க. அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள்
முதல்ல வரும்போது அதிமுக வரும், அப்புறமா அடுத்தது யாரு, சீமானா விஜயா அப்படிங்கும்போது இவருக்கு பிரபலம் இருக்கு, இப்பதான் வந்திருக்காரு, இவருக்கு போடுவோமே இங்க வரும். 4வது ஆப்ஷனா சீமான் இருக்கும்போது அப்போ நீங்க இந்த ரேஷியோ அப்படிதானே அடுக்குறாங்க. உங்களோட பார்வையை நீங்க வைக்கிறீங்க. இப்ப நான் அப்படியே வைக்கிறேன். இப்ப அதிமுகவுக்கு அதிக வாக்குகள் போகுது, எதிர்ப்பு வாக்குகள் பிரியுது. நான் சொல்றேன், ஏன்னா இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்குது, அது வந்துட்டு ஒரு இதுல இருக்குங்கும் போது அவர்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் போகுதுன்னே வச்சுக்கோங்க. இரண்டாவதா யாருக்கு அடுத்த வாக்குகளை கொண்டு போகலாம்னு நினைக்கும் போது இத்தனை ஆண்டுகளாக களத்தில் நின்று மக்களோட போராட்டங்களுக்கு வந்து சரியான கொள்கைகளை வச்சு 1% கூட வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களுக்கு படித்த இளைஞர்களை வந்துட்டு வேட்பாளர்கள் நிறுத்தி எந்த இடத்திலும் சமரசம் செய்யாமல் கூட்டணியோட போய் பதுங்கி கொள்ளாமல் நிற்கக்கூடிய தலைவன் யாருன்னு தான் மக்கள் தேடுவாங்க. அப்ப அதுக்கு உண்டான வாக்குகள் தான் அதிகமாக விழுமே தவிர நீங்க சொல்லுவது போல பிரபலத்தினால வருதுன்னாக்க நாங்கள் மீண்டும் சொல்றது அதுதான். இப்ப நீங்க என்கிட்ட முதல்ல கேள்வி கேட்டீங்கல்ல, திரைக்கவர்ச்சிக்குள்ளேயே அவரை ஏன் அடக்குறீங்க, இப்ப நீங்களே கொண்டு வந்து வைக்கிறீங்க பாத்தீங்களா. அவர் பிரபலத்தினால வருவாரு அப்படின்னாக்க எந்த விதத்துல ஒரு சரியா வராரு அப்படின்ற அந்த வாக்குகள் இவருக்கு மேல சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இதுக்கு மேல வரும்ங்கறீங்க. இதே தானே கமலஹாசன் அவர்களும் சொன்னீங்க. கமலஹாசன் வீடுதோறும் பிரபலமா இருக்கிறார், ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கிறாரு, மக்கள் மத்தியில வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கிறாரு. இதுவும் கமலஹாசன் நம்மளே எப்படி நீங்க வந்துட்டு அவருடைய இது வந்துட்டு குறைச்சு மதிப்பிடுவீங்க. எத்தனை ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக அவர் வந்துட்டு இருக்கிறாரு, அத்தனை மக்களுக்கும் பிரபலமா இருக்கிறார். பிரபலம்னு வந்தாக்க கமலஹாசனையும் விஜய் நீங்க வந்துட்டு குறைச்செல்லாம் மதிப்பிடவே கூடாது. 2 பேருமே ஒன்னாதான் இருக்கிறாங்க, அதுல எந்த விதத்திலையும் இல்லை. விஜய் அவர்கள் இப்போதைக்கு பாப்புலர் ஸ்டாரா இருக்கிறாரு, அதிகமா வந்துட்டு வெற்றிகளை கொடுக்குறாரு, நிச்சயமா கொடுக்குறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சினிமாவில் அவர் தான் சூப்பர் ஸ்டாரான்னு கேட்டா நிச்சயமா சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார், யாரும் இல்லை. அரசியல்ல என்ன பண்றாங்க அதுதான் கேள்வி. கமலஹாசன் அவர்களும் அரசியலுக்கு வந்த பிறகு அவரோட நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்துட்டு தானே மக்கள் வாக்களிச்சாங்க. உடனே வந்துட்டு கமலஹாசன் வந்துட்டாரு, நம்ம இனிமே வந்துட்டு அப்படியே பெரிய மாற்றத்தை நிகழ்த்திவாருன்னு யாரும் கொண்டு போய் மொத்த வாக்குகளையும் கொட்டல இல்லையா. அதே தான் விஜய் அவர்களுக்கும் நடக்கும். நீங்க அரசியல்ல என்னவா வர்றீங்க, திரைப்படத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், அரசியல் களத்துல யாரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாங்க கேள்வி வருது இல்ல. அதுக்கு நீங்க வாங்கன்னு சொல்றோம். உங்களால் ஒரு மணி நேரம் எந்திரிச்சு நின்று மக்களோட பிரச்சனைகள் இது இதெல்லாம் எனக்கு வலியை கொடுக்குது, இதற்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், இந்த மாற்றங்களை நான் நிகழ்த்துவேன்னு உங்களால பேச முடியுது. நான் திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்ன நடந்துட்டு இருக்கு, ஊழலுக்கு மாற்றுன்னு அவர் ஒரு கிளியர் அஜெண்டாவோட தானே வராங்க. என்ன தெளிவு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், ஊழலுக்கு மாற்று எந்த விதத்துல மாற்று இருக்குல்ல. இப்போ 2 விதத்துலதான் வெற்றிங்கிறத உங்களால அடைய முடியும். ஒண்ணு, இப்ப திமுக அதிமுக செய்வதை போல பல கோடிகளை கொட்டி ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா செலவு பண்றாங்க அங்க குறைஞ்சபட்சம். அந்த 10 கோடி ரூபா செலவு பண்ணி மக்களுக்கு வந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்து நீங்க வாங்குறீங்கன்னா வெற்றி அடையலாம். இது ஊழலின் ஊற்றுக்குன்னா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்ல. இப்ப இது வேண்டாம் அப்படின்னா நான் நேர்மையான பாதையை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னாக்க மக்கள் மத்தியில போய் ஒழுங்கா என்னுடைய கொள்கைகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, எதற்காக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், இதை சொல்லி வாக்களிக்கணும். இதற்கு நேரம் பிடிக்கும். 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணி இத்தனை கோடி ரூபாய் காசு கொட்டக்கூடிய இந்த கட்சிகளுக்கு இல்லாது உங்களுக்கு வாக்கு வர வைக்கணும் அப்படின்னாக்கா அதற்குண்டான நேரம் நிச்சயமா பிடிக்கும். இப்ப நாங்க வந்த உடனே வெற்றி காலம் பத்தாதுன்றீங்களா? 10 வருடம் கூட பத்தாதுன்னு சொல்றேன். அப்போ இந்த 10 வருட காலத்தமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியிலிருந்து நான் சொல்றேன். காரணம் என்னன்னாக்க என்னால இன்னைக்கு தேதியில ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த தொகுதியில நிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா நிக்க முடியும். ஒரு மருத்துவராக நான் வந்துட்டு சம்பாதிக்கிறதுல இருந்தோ இல்ல வந்துட்டு கடன் வாங்கியோ கூட மற்ற வேட்பாளர்கள் எப்படி நிக்கிறாங்களோ அதே போல கூட இல்ல பெரு வணிகர்கள்ட்ட இருந்து நான் வந்துட்டு ஒரு முதலீடை வாங்கி கொண்டு நான் ஜெயிச்சு வந்தா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட என்னால நிக்க முடியும். நிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? 10 கோடி செலவு பண்ணா கூட மக்கள் அதுதான் இல்லைங்கிற. நீங்க 10 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியுமே ஆனால் யாரா இருந்தாலும் வெற்றி பெற முடியும். திமுக அதிமுகவை விட கடுமையாக போட்டி போட முடியும். பாஜக இந்த தடவை எத்தனை இடங்களை வென்றுச்சுன்னு நீங்க பாக்குறீங்க. அதாவது அவர்களுடைய தொகுதி ரீதியாக பிரிச்சு சொல்றாங்களா, இத்தனை பூத்துகள்ல நாங்க வந்துட்டு வெற்றி அடைஞ்சோம். எப்படி வெற்றி அடைஞ்சாங்க, எவ்வளவு தூரம் செலவு பண்ணாங்கிறது தான் கணக்கு. நீங்க மக்கள் மத்தியில இப்ப தேர்தல்ங்கிறத எப்படி போயிருச்சுனாக்க ஒரு ஜனநாயக ரீதியாக யார் சரியான நபர், இவர்களை தேர்ந்தெடுத்தால் நமக்கு என்ன நல்லது நடக்கும், அடுத்த தலைமுறைக்கு என்ன நடக்கும், இதை பத்தி எல்லாம் யோசிக்காம யார் பிரபலமா இருக்கிறாங்க, யார் நிறைய செலவு பண்றாங்க, யார் நல்ல விளம்பரம் பண்றாங்க, யார் நமக்கு காசு கொடுக்குறாங்க, இந்த லெவலுக்கு கொண்டு வந்து தேர்தலை நிறுத்தி விட்டாங்க. தேர்தல் இப்படிதான் இருக்குங்கிற உங்க விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். தேர்தல் இன்னைக்கு நிறைய தேர்தல் நிகழ்வு மாறி இருக்கு. ஊழல் இருக்கு, பண செலவு பண்றாங்க, தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்ச தொகையை மீறி செலவு பண்றாங்க, கோடியா தேர்தல் ஆணையம் பணத்தை பிடிக்கிறது எல்லாமே தேர்தல் இருக்கு. எல்லாருமே என்ன வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்களா? அந்த இடத்துல தாவேக்காவும் நாங்களும் பாருங்க 2 பேத்துக்கும் அதுதான் கேள்வி. ஊழல் நாங்க எதிர்த்து வரோம், பயணிக்கிறோம். கேள்வி கேட்கிறேன், தேர்தலில் நிற்கும் போதே நீங்க ஊழல்வாதியாக நின்னா எப்படி ஊழலை எதிர்த்து நீங்க போட்டி போடுவீங்க? ஊழலை எதிர்த்து நீங்க செயல்படணும்னா முதல்ல நீங்க உளமாற ஊழலை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளா இருக்கணும். நான் சொன்னது போல இன்னைக்கு என்னால 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி என்னால வெற்றி அடைய முடியுங்கிற நிலைமை இருந்தாலும் இல்ல நான் தேர்தலுக்கு உண்டான செலவுகள்ங்கிறது எனக்கு மிக குறைந்த செலவு. 10 லட்சம் ரூபாய் நாங்க செலவு பண்ண பெரிய விஷயங்க ஒரு தொகுதிக்கு. அப்படியாக நாங்கள் செலவு செய்யறதே வந்துட்டு வெறும் இந்த போஸ்ட் அடிக்கிறது, துண்டறிக்கை கொடுக்கறது, இதற்குண்டான செலவுகள் தானே தவிர
ஒருத்தருக்கும் காசு கொடுக்கறது இல்லை. கட்சிக்காரன் ஒருத்தனுக்கும் வந்துட்டு குவார்டர் பிரியாணி கொடுக்கறது இல்ல. வர்றவன் அத்தனை பேருக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு பணப்பட்டுவாடகள் பண்றது இல்ல. இது எதையுமே பண்ணாமல் நாம் தமிழ் கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்குது இல்ல. இதை தொடரணும்னா நீங்கள் 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் உழைக்கணும்னு நான் சொல்றேன். அப்படி உழைக்காம நீங்க வெற்றி அடைஞ்சலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னாக்க ஊழல் செஞ்சுதான் உங்களால வெற்றி அடைய முடியும். சார், நிறைய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே விஜய் 10% வருவாரு, 11% வருவாரு. அவங்க இவ்வளவு ஆண்டு காலம் தேர்தலை பார்த்த அனுபவத்துல விஜயுடைய செயல்பாடுகளை வச்சு ஒரு மதிப்பீடை வைக்கிறாங்க. ஆனா நம்ம நாம் தமிழர் இப்பதான் இந்த 8% நம்ம இவ்வளவு தூரம் கடுமையா உழைச்சு 8% வந்திருக்கோம். அவர் எடுத்ததும் அந்த 10% போய் அவர் அந்த நிக்கிறாரு இல்ல. அப்ப இவ்வளவு ஆண்டு காலம் நம்ம உழைச்சிருக்கோம் இல்ல, அந்த இடத்துக்கான ஒரு என்ன மதிப்பு கிடைச்சிருச்சு. விஜய் ஈஸியா வாங்கிட்டு போறாருல. ஒரு கரிஸ்மாட்டிக் முக்கியமா இருக்குல்ல அந்த இடத்துல. ஒரு விஷயம் இப்ப இதுவும் நான் சொல்றேன், இந்த தேர்தல் கருத்தாளர்கள், கருத்து கணிப்பை கொடுப்பவர்கள், விமர்சகர்கள்னு சொல்றவங்க எல்லாம் இதற்கு முன்னாடி சொன்ன கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு பேசுங்க. நான் இப்படியே உடைச்சே பேசுறேன். ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் போன தேர்தலின் போது நாம் தமிழ் கட்சியை நோக்கி அவர்கள் கொடுத்த வாக்கு சதவீதம் என்னங்கிறத பாருங்க. மற்ற இந்த சுமன் சி ராமனா இருக்கட்டும், இல்லை மற்ற தேர்தலில் நாங்கள் வந்துட்டு கருத்து அப்படியே கணிச்சு சொல்லிடுறோம், இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் சொல்றோம்னு சொல்றாங்கல்ல. அவங்க சொன்னவங்க நாம் தமிழ் கட்சியை நோக்கி அவர்கள் வைத்த சதவீதம்ங்கிறது என்ன, நாம் தமிழ் கட்சி பெற்ற சதவீதங்கிறது என்னங்கிறது நீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அவர்களுடைய இது வந்துட்டு வேறுபாடு இருக்குங்கிறது. அவங்க உளமாற கூட சொல்லலாம், பொய்யா சொல்றாங்கன்னு கூட இல்லை, உளமாற கூட நம்பி கூட சொல்லலாம். விஜய் வந்துட்டு 8% வாங்கிறார், 10% அவங்க நம்பி கூட சொல்லலாம். நடக்கிறது என்னவா இருக்குங்கிறது பாருங்க. தேர்தலில் நடக்கிறது என்னவா இருக்கு, அதை அவர்களால் பெற முடியுமாங்கிறது தேர்தல் முடிவுன்னு நம்ம பேசுவோம், அதுல பிரச்சனையே இல்லை. ஆனா இப்போ வந்துட்டு இந்த உழைப்பை நாங்க கொட்டி கொண்டு வந்திருக்கிறோம் போது இதற்கு குறுக்கு சால் ஓட்டுபவர்களை நாங்க விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறதான்னு கேட்டா நிச்சயமாக இருக்கிறது, அதை செய்கிறோம். சார், இப்போ விஜய் வந்ததுமே இப்போ போட்டி 2வது இடத்துக்கா 3வது இடத்துக்கா, அதிமுகவுக்கா விஜய்க்கா, தாவேகாவுக்கா அதிமுகவுக்கா, திமுக முதல் இடத்துக்கு போயிடுன்னு இவங்க முடிவு பண்ணி தான் பேசுறாங்க. அப்ப அந்த இந்த சர்க்கிள்ல கூட சீமான் நாம் தமிழரால உள்ள புல் பண்ண முடியலன்ற இடத்துல தான் இபிஎஸ் உங்களை கூட்டணிக்கு அழைக்கிறாரு. கூட்டணிக்கு வாங்க, எவ்வளவு நாள் தனிச்சே நிப்பீங்க, நீங்களும் திமுக தானே வீழ்த்தணுங்கிறீங்க, வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஓரணியில தரணும் அப்படின்றாரு. சர்க்கிளுக்குள்ள கொண்டு வராதது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஊடக மாஃபியாக்கள் தானே. இந்த ஊடகங்கள் தானே வந்துட்டு இதை வந்துட்டு கட்டமைக்கிறாங்க. விஜய் தும்மிட்டாரு, விஜய் செயலி விட்டாரு, விஜய் அதை பண்ணிட்டாரு, இதெல்லாம் செய்யறது யாரு? ஊடகங்கள் தானே. இந்த ஊடகங்கள் இதே வெளிச்சத்தை அண்ணன் சீமானுக்கு கொடுத்திருந்தால் இந்நேரம் புரட்சியே வெடிச்சிருக்கும் தமிழகத்தில். அவர் செஞ்ச அத்தனை செயல்களையும் வெளிப்படையாக இந்த ஊடகங்கள் கொண்டு போய் சேர்த்து இருந்துச்சுன்னா, இப்ப எப்படி விஜய்க்கு லைவ் போடுறாங்களோ அது போல அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை 1 மணி நேரம் லைவ் போட்டு இவங்க வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தாங்கன்னா இந்நேரம் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றமே உருவாகிருக்கும். அதை செய்யாமல் இருட்டடிப்பு செய்வதற்காகவே தான் இவங்க செய்யறாங்கிறது தான் எங்களுடைய விமர்சனமே. அப்போ ஊடகங்கள் எங்களை வந்துட்டு கொண்டு போய் சேர்த்துக்காது, அவங்க வந்துட்டு இவருக்கு முதல்வருங்கிற இதுக்கே கொண்டு போக மாட்டாங்க, 3 முனை போட்டி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லா ஊடகங்களும் செய்ய தான் செய்யும். எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இபிஎஸ் அவர்கள் எங்களை அழைக்கிறார் அப்படின்னாக்கா அழைச்சிட்டு போகட்டும், அது அவருடைய தார்மீக உரிமை, எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு உண்டான உரிமை இருக்கு. அதே போல வந்து பொதுவா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஏங்க நான் தனிச்சு நிக்கிற பிள்ளைங்க, நான் தனிச்சுதாங்க நிப்பேன், ஏன் எனக்கு என் மண்ணு முக்கியம்னு பேசுறவரு காலம் இருக்குங்க பொறுத்திருப்போன்னு ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு. ஒருவேளை லைட்டா அந்த சைட்ல யோசிக்கிறாரோ நம்ம கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு? ஒருபோதும் இல்லை. நீங்க ஒவ்வொரு முறையும் அதே கேள்வியை திருப்பி 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 வைக்கும் போது அண்ணனுக்கு ஒரே பதில எவ்வளவு தூரம் தான் சொல்றது. அப்ப என்ன சொல்றாரு, வெயிட் பண்ணி பாருங்க, வெயிட் அண்ட் வாட்ச், என்னதான் நடக்க போகுது பாருங்க. திமுக இது வரைக்கும் நாம் தமிழரை கூட்டணிக்கு அழைச்சதே இல்லை, ஆனா இந்த முறை அழைக்கிறாங்க, வாங்க நம்ம எல்லாம் திமுக சேர்ந்து வீழ்த்துவோன்றாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் லைட்டா ஒரு பொடி வச்சு பேசும்போதுதான் ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய அணி ஃபார்ம் பண்ணுவாங்க போல இருக்குன்ற சந்தேகம் வருது. அதிமுக அழைச்சது இல்லைன்னு யாரு சொன்னாங்க? ஒவ்வொரு தேர்தலுக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்களை கூட்டணிக்கு அழைச்சிருந்தாங்க. அதை தாண்டி இப்பொழுது வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, நம்ம வந்துட்டு கூட்டணிக்கு அழைச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக நாங்கள் கருதக்கூடிய திமுக கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எவ்வளவு காலத்துக்கு தாங்க நிப்பீங்க, போய் கூட்டணியில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டணிக்குள் தள்ளுவதற்குண்டான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறாங்க. நல்லது தானே சொல்றாங்க. எது நல்லதுங்கிறது இருக்குல்ல. நாங்க இங்க ஆட்சியில ஒரு அதிகாரத்தை நோக்கி நகரணும், அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து என்ன பண்றது சொல்லுங்க. 2 எம்எல்ஏ ஜெயிச்சு, 4 எம்எல்ஏ ஜெயிச்சு, ஒரு 8 எம்எல்ஏ ஜெயிச்சு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு, இதே ஊழல்வாதிகளோடு சேர்ந்து கொண்டு, இதே ஆணவ படுகொலை செய்யக்கூடிய நபர்களோடு சேர்ந்து கொண்டு, இதே சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் செய்பவர்களோடு சேர்ந்து கொண்டு எப்படி இதெல்லாம் தடுக்க முடியும்? இப்போ இதெல்லாம் தடுக்கணும். ஒரு ஹைப்போதெட்டிக்கலாவே பேசுவோம். உதாரணத்துக்கு நாம் தமிழர் கூட்டணி வச்சு திரு கார்த்திகேயன் பல்லாவரம் எம்எல்ஏ ஆயிடுறாரு.
பல்லாவரத்துல அவர் தொடர்ச்சியான மக்கள் பணி செய்யறாரு. இந்த மாதிரி ஒரு 20-30 நாம் தமிழர் எம்எல்ஏ வராங்க. அவங்க தொகுதியில கடுமையா உழைக்கும் போது இதுவரைக்கும் இப்படியான உழைப்ப பார்த்ததே இல்லாத மக்களுங்கும் போது அடுத்த தேர்தலில் நீங்க தனியா நிற்கும் போது நீங்க 20 பேரும் ஏற்கனவே ரிசர்வ் ஆயிருவீங்க, இன்னும் 20 பேர் வருவாங்க. இப்படிதான் ஒரு கட்சியை வளர்க்க முடியும். நான் கடைசி வரைக்கும் தனியா தான் நிற்பேன், யாரோடையும் சேர மாட்டேன், நான் என்னோட கொள்கை இதுதான், நீங்க இது போட்டு போட வாங்க, நான் அடமண்டா இருப்பேன், நீங்க என்ன தேடி வாங்கன்னு சொல்றேன். நான் எப்படி கேட்கிறேன் உங்களுக்கு, ஐயா விஜயகாந்த் அவர்கள் எத்தனை எம்எல்ஏவோடு சேர்ந்திருந்தார் யோசிச்சு பாருங்க. எத்தனை எம்எல்ஏவோடு சேர்ந்து திமுகவை தூக்கி கூப்பிட உட்கார வச்சுட்டு எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருந்தார். இப்ப அந்த கட்சி என்ன நிலைமையில இருக்கு சொல்லுங்க. என்ன காரணம்? மக்களுக்கு மீது உங்களுக்கு உண்டான நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நீங்க திரும்பவும் போய் இதே கூட்டணிக்குள்ளதான் விழுவீங்க அப்படின்னாக்க மக்கள் எப்படி உங்களுக்கு நம்பி வாக்களிப்பாங்கன்னு இருக்குல்ல. நான் முதல்வரானால் முதல் கையெழுத்து மது விலக்குன்னு போட்டு நாங்கள் தான் வந்துட்டு இனிமேல் நிற்க போறோம், கார் உள்ளவரை பார் உள்ளவரை கடல் உள்ளவரை நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ள போக மாட்டோம்னு சொல்லிவிட்டு அடுத்த தேர்தலில் பாமக வந்துட்டு கூட்டணிக்குள்ள போய் சேரும்னாக்க மக்கள் எப்படி நம்பி வாக்களிப்பாங்க? அப்ப உங்களை ஒரு மாற்றாக நிக்கணும் அப்படின்னாக்க இந்த கூட்டணி சகதிக்குள் விழக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். எங்கள் முன்னவர்கள் செய்த தவறுகளை நாங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறோம். அதை தான் நாங்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நீங்க சொல்றது போல எங்களை நோக்கி மற்றவர்கள் வருவதற்கு எங்களுடைய வலிமையை நாங்கள் வந்துட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்ப மற்றவங்க எங்க தலைமையில கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா அதை அடம் பிடிச்சி நாங்கள் நிக்கிறது கிடையாது. கொள்கை ரீதியாக நாங்கள் வலுவா நிக்கிறோங்கிறது தான் அர்த்தம். ஏன் இதை நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம இப்படி பேசுனது போல ஊழல் மிகுந்த தேர்தலாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்திலையும் எங்களுக்காக 35 லட்சம் பேர் தேடி வாக்கு போடுவாங்கன்னா, அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் தேடி வாக்கு போடுவாங்கன்னா அதுதான் மாற்றத்துக்கு உண்டான விதை. அது சட்டமன்ற தேர்தலாக வரும்போது இன்னும் இரட்டிப்பாகும். அடுத்த நாடாளுமன்றத்துக்கு வரும்போது வரும். இப்போ 31 தேர்தல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க நாங்கள் ஆளுங்கட்சியாக உட்காருவோம். இந்த தேர்தலிலே வந்துட்டு நாங்கள் எதிர்கட்சியாக உட்காருவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் எங்களுக்கு வந்துட்டு பிரகாசமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனாக்க எங்களுடைய வாக்கு சதவீதத்தை எவ்வளவு தூரம் நீங்க உயர்த்துவோங்கிறது நீங்க பாப்பீங்க. நீங்க 4 முனை போட்டி இருக்கு, விஜய் வந்துட்டாரு அது வந்துட்டாருங்கிறதெல்லாம் விமர்சனங்களை வைத்துக் கொண்டே இருங்கள். நாங்கள் களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பலமாக எங்களுக்கு என்ன இருக்குதுன்னா 150க்கு மேற்பட்ட வேட்பாளர்களை இப்பொழுதே அறிவிச்சு இந்தந்த தொகுதிகளுக்கு இவர்தான் அப்படிங்கறத சொல்லி மக்கள் மத்தியில் அந்த வேட்பாளர்கள் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பேர் வந்துட்டு இந்த 10 மாத மற்ற எந்த கட்சி திமுகவோ அதிமுகவோ அல்லது தவகவோ இவர்கள் யாருக்குமே இல்லாத பலமாக எங்களுக்கு என்ன இருக்குதுன்னா இந்த வேட்பாளர் அறிமுகங்கிறது தான். அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நல்லவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத கொண்டு போய் சேர்க்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வலிமை தான். டேவிட் டாக்லெவி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் உலகின் தந்தை அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மார்க்கெட்டிங்கே தேவையில்லை. இந்த ப்ராடக்ட் இருக்குங்கிறத செய்தியை மட்டும் மக்களுக்கு கடத்திடுங்க, அது வந்துட்டு மக்களாக தேடி வந்து வாக்களிப்பார்கள், உங்களுக்கு உண்டானது கொடுப்பாங்க அப்படிங்கிறப்பார். அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்கு, நல்ல சித்தாந்தம் இருக்கு, நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், நேர்மையானவர்கள் இருக்கிறாருங்கிறத கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான காலம் நம்ம நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த அவர் சொன்னதுல இருந்தே எனக்கு என்னன்னா நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கோம், நல்ல இது பண்ண நான் அந்த ப்ராடக்ட்டை நான் மட்டும் வச்சுக்குவேன், அவுட் ஒரு ப்ராடக்ட் இருக்காம்பா அப்படின்னு செவி வழியா ஒருத்தரா கேட்டு அந்த ப்ராடக்ட்டை தேடி வர்றதுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ஏரால, ரீல்ஸ் ஏரால இருக்கிற நம்ம ஒரு சூழ்நிலையில நான் இன்னமும் அந்த ப்ராடக்ட்டை நீ காது வழியாவோ செவி வழியாவோ கேட்டுதான் அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்க வரணும்னு நினைக்கிறதே ஒரு சரியான அணுகுமுறை தான். இல்லைங்க, நாங்க டிஜிட்டல்ல போகலன்னு யார் சொன்னா? இல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ப்ராடக்ட் எல்லாரும் சேவையிலே கேட்டுதான் என்கிட்ட வரணும், நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொல்றது ஒரு சரியான அணுகுமுறை இல்ல. அப்படி இல்லையே, நாங்க அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குண்டான எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கோம். நீ உன் கம்பெனியை கொண்டு போய் இன்னொருத்தன் வித்தாதான் சரி பண்ண முடியும்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? ஏன் ப்ராடக்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் நாங்க சொல்றோம். சம்டைம் பார்ட்னர்ஷிப்பும் கம்பெனியோட வளர்ச்சிக்கு உதவும் இல்ல, தேவையே இல்லைங்க. அது யாரு நம்மளை விழுங்குவதற்காக செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம போய் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஒருபொழுதும் அது வந்துட்டு நம்மளுடைய வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களை செய்யாது. நம்மளை இன்னொருத்தங்க விழுங்கிட்டு தான் போவாங்களே தவிர வேற எதுவுமே நடக்காது. அந்த பாதையை நோக்கி நாங்கள் போகல. இங்கே ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம்ங்கிறது தேவையில்லை. இங்க அடிப்படை அரசியல் மாற்றம் வேண்டுங்கிறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி உருவாக்கப்பட்டது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நாங்கள் இந்த வெற்றி அடையவில்லை, நாங்கள் வந்துட்டு 1-2 வெற்றியை தான் அடைவோம் அல்லது வெல்ல மாட்டோம், ஏதோ ஒண்ணு நடக்குது, இதை நோக்கி உங்களுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு வலிக்குதுங்கிறான். போட்டி போடுறது நாங்க உழைக்கிறது நாங்க, எங்களுடைய உழைப்பு வீணா போகுதுன்னாக்க நாங்க தானே வருத்தப்படணும். இதை நோக்கி மத்த கட்சிக்காரர்கள் அல்லது மத்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எனக்கு புரியவே இல்லையா. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு இது இருக்கு என்னன்னாக்க, இவர்களை கொண்டு போய் கூட்டணிக்குள்ள தள்ளிட்டாக்க எப்படியும் திராவிடத்தை நிலைநாட்டிடலாம், தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து சேர்க்காமல் இவர்களை வந்துட்டு கொண்டு போய் சேர்த்தலாங்கிற இதுல இருக்கீங்க. எங்களுடைய இலக்கு மிகப்பெரிய இலக்கு, இங்க நாட்டை அடைய வேண்டும்ங்கிறது எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நாங்க போகும்போது இந்த சின்ன சின்ன தோல்விகளுக்கோ சின்ன சின்ன வெற்றிகளுக்கோ நாங்க வந்துட்டு செவி கொடுத்து தொடர்ச்சியான நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம அதிகாரத்து மூலமா தான் நிறைவேற்ற முடியும். கடந்த கால நிறைய வரலாறுகள் இருக்கும்போது அங்கதான் இப்போ விஜய்லாம் வந்து இப்போ உடனே விஜய் முதல் தேர்தலே கூட்டணி பத்தி பேசுறாங்க, கூட்டணி ஆட்சி பத்தி பேசுறாரு, தோழமை பத்தி பேசுறாரு. சோ அவர் பிராக்டிக்கல் அரசியல் இருக்காரு. நாம் தமிழர் அது அந்த பிராக்டிக்கல் அரசியல் இல்லங்கிறது தான்
அதே அரசியல் மசோதா வைக்கப்படுற பிராக்டிக்கல் அரசியல்வாதி அவர்களே, உங்கள் கூட்டணியில் எத்தனை பேர் இப்போ வந்து சேர்ந்திருக்காங்க சொல்லுங்க. பிராக்டிகலா தான் வருவாங்கன்னு சொல்றாங்க சார். இத்தனை ஆண்டு ஆயிடுச்சு, நீங்க ஆரம்பிச்சு 2 ஆண்டு ஆயிடுச்சு, அறிவிச்சு 2 ஆண்டு ஆயிடுச்சு, நாங்க வந்துட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கொடுப்போம்னு நீங்க சொல்லிட்டீங்க. சொன்ன பிறகு எத்தனை கட்சி வந்தாங்க? பிராக்டிக்கல் அரசியல்வாதி அவர்களே, உங்களுக்கு பிராக்டிக்கல் அரசியல் தெரிஞ்சிருந்தா உங்களை நோக்கி எல்லாரும் வந்து சேர்ந்திருப்பாங்கல்ல. ஏன் வந்து சேரல? ஒருத்தர் கூட ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட வந்து சேரலையே, ஏன்? காரணம் என்னன்னா, அவர்களுக்கு எல்லாம் பிராக்டிக்கல் அரசியல் தெரியுது, உங்களுக்கு தெரியாம இருக்கு. அதான் பிரச்சனை. களத்துல என்னவா நடக்கும் நோக்கி போறாங்களே, ஆப் ரெடி பண்ணிட்டாங்க, குடும்பமா வந்து சேருங்க, இங்க யாரும் உறுப்பினர்கள் கிடையாது, குடும்பம் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு இடத்துக்கு நகர்றாங்க. வேண்டியதுதான். எப்படி பாஜக மிஸ்டு கால் கொடுத்து எல்லாரையும் வந்துட்டு உறுப்பினர் சேர்த்துச்சோ, அது மாதிரி நான் ஒரு நம்பர் இருந்தா போதுங்க, மொத்த குடும்பத்தையும் நாங்க சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. சேர்த்துக்கோங்க, உறுப்பினரா நீங்க போட்டுக்கோங்க, அதுல எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓட்டு விழணும் இல்ல, ஓட்டு விழட்ட பார்ப்போம். நீங்க இப்ப பேசுறதெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். எங்களுக்கு வந்துட்டு 5 கோடி தொண்டர் இருக்காங்க, 8 கோடி தொண்டர் இருக்காங்க, நீங்க பேசிட்டு போலாம். ஓட்டுல விழணும் இல்ல, ஓட்டு விழட்டும், நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 2,93,000 பேர் நிர்வாகிகளே போட்டிருக்காங்க சார். நீங்க எப்படி அவங்கள அவ்வளவு சாதாரணமா குறைச்சு ஓட்டு போடட்டும் இல்ல? நிர்வாகிகளே அவ்வளவு சொல்றாங்க. நிர்வாகிகள் எல்லா கட்சியிலும் தானே இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் நிர்வாகி. திமுக அதிமுகவுக்கு நிகரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கும்னு பேசுறாங்க சார். அவங்க பேசட்டுங்க, பேச்சுல எல்லாருமே சொல்லாங்க. நான் இப்ப சொல்றேன், 5 லட்சம் நிர்வாகிகள் நாங்க போட்டிருக்கோம். சொல்லுங்க, டேட்டா கொடுக்குறாங்க சார். யார் யார் எங்க இருக்காங்க டேட்டா அறிவிச்சிட்டாங்களா? 2 லட்சம் பேர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு பிஸியானது ஒரு அணியிலும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஒரு பட்டியல நான் சொல்றேன். நீங்க அறிவிப்புகள் கொடுக்கறதெல்லாம் சும்மாங்க, களத்துல இறங்கி வேலை செய்யணும்ல. நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு பூத்துக்கும் 10 பேர் வந்துட்டு நிர்ணயிச்சு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு பூத்துக்கும். சரிங்களா? அதை தாண்டி ஒவ்வொரு தொகுதியுமே நாங்க வந்துட்டு மாவட்டங்களாக பிரிச்சு அந்த மாவட்டத்துக்குள்ள நிர்வாகிகள் கொடுத்துருக்கோம். மண்டலங்களாக பிரிச்சு 234 தொகுதிகள்லையும் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கட்சியிலுமே இல்லாத அளவுக்கு 234 தொகுதிகளும் ஒரு பெண்ணை வந்துட்டு மண்டல செயலராக போட்டிருக்கோம். வேற எந்த கட்சியாவது செஞ்சிருக்காது. நாங்களே பெருமை பீத்திக்கல இல்லையா? நாங்க வந்துட்டு அது அடிப்படை கடமை, ஒரு கட்சியினுடைய கட்டமைப்புன்னா அப்படிதான் கொண்டு வரணும், அது கொண்டு போறோங்கிறோம். நீங்க அதுதான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. கொள்கை ரீதியாக மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை இதை போராட்டமாக கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு என்ன ஒரு வழி இருக்குதோ அதை கொண்டு போய் நம்ம வந்துட்டு நிக்கணும். அரசியல்ங்கிறது என்னங்க? மக்களுக்கு உண்டான பணி செய்யறது தான் அரசியல். அவங்களும் அதான் சொல்றாங்க. நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. நீங்க மக்கள் பணியை இன்னும் செய்யவே ஆரம்பிக்கலையே, அதான பிரச்சனை. நீங்க மக்கள் பணியை செய்ய ஆரம்பிங்க, அதற்கு பிறகு நாங்க உங்களுடைய இதை வந்துட்டு நாங்க பாராட்டுறோம், விமர்சிக்கிறோம், அது அடுத்தது. நீங்கள் மக்கள் பணியே செய்யாமல் நாங்க வென்றுவோம், நாங்க வந்தா ஜெயிச்சிருவோம், எல்லாத்துலயும் பண்ணுவோம். அந்த குழந்தையோட அழுகையை எப்படி துடைக்கிறாரோ அதே போல தமிழ்நாட்டினுடைய அழுகையும் நாளைக்கு துடைப்பாரு. நீங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சார். அவர் ஒரு முகம் போதுன்றாங்க சார். அவரே 234 தொகுதியில் நிக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ரேஞ்சுக்கு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல சார். அந்த மாதிரி அது ஏன் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் தான்? ப்ரொஜெக்ஷன் தான், பிம்பங்கள் தானே. பலூனை வந்து நீங்க கேலி பொருளாவே பாக்குறீங்களே சார். ஒரு கிண்டல் துணியிலே அவங்க அணுகுறீங்களே. பலூனை ஊதலாம், பெருசாகும் பெருசாகும் பெருசாகும். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஒரு குண்டூசி பட்டா போதும், புஷ்ன்னு போயிடும் இல்லையா? கையாளுறாங்க சார். வார் ரூம் வச்சிருக்காங்க, ஆப்ன்றாங்க, குடும்பங்களை சேருங்க, மாநாடு நடக்குது, மக்களை சந்திக்க. இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஐயா பிரசாந்த் பண்றாங்க சார். இதையெல்லாம் சொல்லி கொடுத்த ஐயா பிரசாந்த் கிஷோர் அவரால் ஜெயிக்க முடிஞ்சா? அவரால் தேர்தல் அவரு முகம் கிடையாது, ஆனா இங்க விஜய் முகம் இருக்கே. இருக்கட்டும், வரட்டும், நீங்க ஜெயிங்கன்னு சொல்றோம். ஜெயிச்சா நாங்க பாராட்டி போறோம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு ஒரு கேம்பெயின் வேற ஆரம்பிச்சிருக்காங்க சார். அவங்க முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின், இபிஎஸ், விஜய்ன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்த்துறாங்க சார் விஜய். நீங்க அந்த இடத்துக்கு சீமான நகர்த்தவே மாட்டீங்களே. நாங்கள் முதல்வர் வேட்பாளர் இல்லன்னு யார் சொன்னா? அந்த இடத்துக்கு அவங்களை நீங்க தான் நகர்த்தணும். தொண்டர்கள், நிர்வாகிகள் அவங்க நகர்த்துறாங்கல்ல. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஒரு கேம்பெயின் பண்றாங்கல்ல. ஒரு கார்த்திகேயன் சாரோ இன்னும் 4 எல்லாரும் சேர்ந்து அவரை அந்த இடத்துக்கு நகர்த்தணும் இல்ல. இப்படி ஒரு கேம்பெயின் பண்ணணும். ஒரு நிறைய டெக்னாலஜி அப்டேட்ல வார் ரூம் அது இதுன்னு வச்சு என்னென்ன பண்றாங்க. நாம் தமிழர் அந்த ரேஸ்லயே இல்லாம இருக்கே சார். ரேஸ்ல எல்லாம் இல்லாம எல்லாம் இல்லைங்க. நாங்க வந்துட்டு நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய வளர்ச்சி என்பது மிக மெதுவானதாக இருக்கும். நாங்கள் ஓடுவது மராத்தான் என்று தெரிஞ்சுதான் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். 100 மீட்டர் ஓடுறவன் வந்துட்டு சுருண்டு படுத்து அந்த இடத்துல விழுந்துருவான். 100 மீட்டர் அதை தாண்டி நாங்கள் இத்தனை தேர்தல்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னாக்கா உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றீங்கன்னா, இப்ப அவர்கள் கட்டமைக்கக்கூடிய பிம்பங்களை நோக்கியே பேசுறீங்க. இந்த பிம்பம் எல்லாம் எப்ப உடையன்னா 2026 தேர்தல் வரட்டும், நீங்க பாப்பீங்கன்னு சொல்றோம். உங்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இல்லாம இருக்காம நாங்கள் பேசுவதன் மீது வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன ஓவர் கான்பிடன்ஸ், என்னமோ வந்துட்டு இவரை விட அவர் பெருசா வாங்கிடுவாராமே, இவர் வந்துட்டு பெருசாங்க, நீங்க பேசிக்கொண்டே போங்கள். 26 தேர்தல் உங்களுக்கு வந்துட்டு காட்டும் நாங்கள் யார் என்பதை. எங்களுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத, களத்துல என்னத்தை சந்திச்சிருக்கோங்கிறத, இந்த 3 தேர்தல்களில் நாங்கள் பெற்ற அனுபவங்கள் என்னங்கிறத, இந்த 4 தேர்தல்களில் நாங்கள் பெற்ற அனுபவங்கள் என்ன, அதன் வழியாக எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓட்டுக்கு காசு கொடுக்காம, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்,
உங்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் முதல் மேடையில பேசும்போது என்ன சொன்னார்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்கன்னு சொன்னார். அதை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் உங்களால நாம் தமிழர் கட்சியை நோக்கி 1% கூட உங்களோட வாக்குகளை அதிகப்படுத்த முடியாது. சத்தியமிட்டு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம நேர்மையாக இந்த தேர்தலை அணுகுங்கள், மாற்று சக்தியாக வாங்கள். எங்களை விட வென்றுட்டீங்கன்னா நான் மனசார பாராட்டுறேன், சத்தியமா பாராட்டுறேன். இப்போ நிறைவா இப்போ இன்னொரு உங்க மேல வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, பல்லாவரம் வேட்பாளராக உங்களை வந்து திரு சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் வந்து நாடார்கள் அந்த கூட்டத்தில் பேசினது ஒரு சமூக ரீதியாக ஒரு சாதி ரீதியாக நடத்துகிற அந்த கூட்டத்தில் எதுக்கு வேட்பாளர் அறிவிக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன கணக்குன்ற ஏன் ஒரு பொதுவெளியில் ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துங்க, எல்லா வேட்பாளரும் வச்சு அறிவிங்க, அங்கே ஏன் பண்ணணுங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேலே விட்டு உங்கள் மேலேயும் சேர்த்து அந்த விமர்சனம் வைக்கப்படுதே சார். சமூக வலைதளங்கள் நிறைய பார்க்க முடியுது அந்த. கண்டிப்பாக அதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்கள் எங்கே போய் எதை பேசினாலும் அதை சாதிய ரீதியாக கொண்டு போய் சேர்க்கிறதே இருக்கும். பனை ஏறினாருனாக்கா அது சாதிய ரீதியாக ஏறுறாரு, மாடு மேய்க்கிறாருனா சாதிக்காக மாடு மேய்க்கிறாரு, அல்லது மீன் பிடிக்கணும்னாக்கா அது ஒரு சாதிக்காக அவர் பண்ணுறாரு, எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டே போவாங்க. அங்கு நடந்தது ஐயா காமராஜர் அவர்களுடைய பெருந்தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக அவங்க நடத்துறாங்க. அதை தொகுத்து வழங்கியது நாடார்கள் பேரவைங்கிறதுனால அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனா அந்த மேடையில ஏறி போய் நின்று காமராஜர் அவர்களை நாடார் என்று சொன்னால் அதை விட சிறுமை எதுவுமே கிடையாது. அவர் பொது தலைவர்னு சொல்லி அங்கேயே போட்டு உடைச்சதா இருக்கட்டும், அந்த மேடையில் அவர் பேசிய அத்தனை பேச்சுக்களை எடுத்து பாருங்க. தமிழராக நாம் ஓர்மை அடையணும்னு சொல்லி ஒரு சாதி சங்கத்துக்குள்ள போய் நீ சாதியாக இருக்காதே, தமிழனாக ஒன்றிணைன்னு சொல்றதே எவ்வளவு பெரிய வலிமை உள்ளதுன்னு பாருங்க. இன்னொன்னு, அந்த இடத்துல நீங்க ஒரு நாடார் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி உங்க ஆளுதான் ஐயா ஓட்டு போடுன்னு நீங்க சொல்லி இருந்தால் நீங்க அது கேள்வி கேட்கலாம். இங்க பாருங்க, ரெட்டியார் சங்க மாநாட்டில் போய் திமுக காரங்கெல்லாம் ரெட்டியார்லாம் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டிருந்தா நீங்க அதை கேள்வி கேட்டிருக்கலாம். அங்க போய் வேற்று ஆள ஒருத்தனை நிறுத்தி இவன் என் தம்பி, என் உயிர் தம்பி, இவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எந்த சாதியை வேணா இருங்க, இவனை தமிழனா பார்த்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல, மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத தைரியமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் இருக்குன்னா, நாங்கள் சாதிய ரீதியாக பிளந்துபட்டு கூடுவே அத்தனை தமிழர்களையும் ஓர்மைப்படுத்தி தமிழன் என்ற குடைக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக செய்யறோம். அதனால அந்த தைரியத்தோட நாங்க செய்யறோம். இல்ல என்னன்னா, அது கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி தமிழன்ற அவர் அதெல்லாம் அவரும் பேசுறாரு. ஆனா அந்த கூட்டம் காமராஜருக்காக இருந்தாலும் அது ஒரு சாதி இயக்கம் நடத்துற ஒரு கூட்டம் தானே. அங்க ஏன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி எவ்வளவோ இடங்கள் இருக்கு, பொது விழாக்கள்ல இருக்கு, அங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம், மற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விழால ஏன் பண்ணணும்? அப்போ அதனுடைய பின்னாடி என்ன உள்நோக்கம்? பின்னணி அதுதாங்க. நீங்க சொல்றாரு ஒரு சாதி சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கிற வேலையே பண்றாரா? சாதிய ரீதியாக தமிழ் சமூகம் அடர்ந்து கிடைக்கிறதான்னு கேட்டா நிச்சயமாக நிதர்சனமான உண்மை என்னன்னா, சாதிய ரீதியாக தான் கிடக்குது. ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த சாதிய ரீதியாக இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக போய் சந்திச்சு நீ மாற்று சாதியினருக்கு வாக்கு போடுன்னு கேட்கறது இருக்குல்ல, அதுதான் சாதிய ஓர்மையை கொண்டு வரும். மாற்று சாதியினா நிக்கக்கூடியவன் கூட்டு நீ இவனுக்கு ஓட்டு போடு, சாதி பார்த்து ஓட்டு போடாத அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் பெரிய புரட்சி. அதை தான் நாங்க செஞ்சு கொண்டு வரோம். திட்டமிட்ட நிகழ்வா இல்ல எதர்ச்சியா நடந்ததா? என்னை அறிமுகப்படுத்தியதுங்கிறது எதர்ச்சியா நடந்ததுதான். அங்க அறிமுகப்படுத்துறதுக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே முன்னேற்பாடுகள் எதுவுமே கிடையாது. அண்ணன் பேசும்போது ஒரு இதுல சொல்லும் பொழுது இவனை யாருக்காவது தெரியுமா, இவனை தான் இங்க நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னது அது திட்டமிடவே இல்லை. அங்க போய் பேசினது காமராஜர் அவர்களுடைய பெருமையை பேசணுங்கிறதுக்காக போனதுதான் அது, மற்றபடியாக அதுல எதுவும் இல்லை. ஆனா அங்க போய் இங்க இருக்கக்கூடிய அடர்த்தியை பார்க்கும்பொழுது இவர்கள் சாதிய ரீதியாக ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள்னு பார்க்கும்பொழுது அதை உடைச்சு இவனுக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னாக்க இதை மாற்றணுங்கிறது தான். சாதிய ரீதியாக இருக்கக்கூடிய எண்ணங்களை மாற்றணுங்கிறது தான் என்னுடைய முழு குறிக்கோளாக இருந்தது. அதை நீங்க பார்த்திருக்கலாம். நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. Taste the Daily. Chennai Silks and Aha Adi Sale 50% வரை தள்ளுபடி. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.